பாருங்க, சும்மா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இவளை என் குழந்தைய பார்க்க விட மாட்டேன். எப்படி நீங்க பார்க்க விட மாட்டீங்க? எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க கிடையாது. எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்பாவை விட அம்மாக்கு தான் உரிமை அதிகம் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி என் குழந்தைக்கு அப்பன்னா வேற யாருக்கும் உரிமை கிடையாது. உங்க தங்கச்சிக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனா முடிவெடுக்க வேண்டியது நான் தான். உங்க தங்கச்சியை டைவர்ஸ் பண்றேன்னு கையெழுத்து போட்டப்பவே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவளுக்கே இல்லைன்னா அவளை சார்ந்த உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க வந்து பேசிட்டு போறதெல்லாம் கேட்க நாள் கிடையாது. நீங்க எதை நினைச்சு என் குழந்தைய என்கிட்ட முதல்ல கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவனை பார்க்க வர சாக்குல தோ இவளை திரும்ப என் தலையில கட்டி விட்டலான்னு திட்டம் போட்டுதானே குழந்தைய கொடுத்துட்டு போனீங்க. அது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காது. டைவர்ஸ் பேப்பர்ல இவ சைன் பண்ணப்பவே எனக்கும் இவளுக்குமான எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. எனக்கே உறவு இல்லைன்னா என் வீட்டுல இருக்க என் குழந்தைக்கும் இவளுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு அர்த்தம். விக்னேஷ், நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த குழந்தை உங்க 2 பேருக்குமானதுதான். என் தங்கச்சி அவனை பார்க்க கூடாதுன்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏய், அதே மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்து என் பேர பிள்ளையை இவ பாக்குறதையும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அவனுக்கு பிடிச்ச பொங்கு பொங்குன்னு குத்தவா? இந்த ரோட்ல போறவெல்லாம் வந்து இருந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் தர்ம சத்திரம் கிடையாது. என்னோட வீடு. இங்க யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. ரோட்ல போற பிச்சைக்காரங்களை கூட நான் இந்த வீட்டுக்குள்ள விட்டுருவேன். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களை இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இதே வார்த்தையா அன்னைக்கு நீங்க வீடேறி வந்தப்போ நான் சொல்லியிருந்தேனா உங்க முகத்தை தூக்கிட்டு போய் எங்க வச்சிருப்பீங்க? அதே மாதிரி நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது உங்களை கழுத்தை பிடிச்சி என் தங்கச்சி வெளியே அனுப்பியிருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? ஹலோ, நாங்க ஒண்ணு சம்மந்தி வீடுங்கிற உரிமையில வந்து சாப்பிட்டு 4 நாள் தங்கிட்டு போறதுக்காக வரல. தோ இவ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அதே மாதிரி இவளும் மாமியார் வீடுங்கிற உரிமையிலயோ இல்ல புருஷன் வீடுங்கிற உரிமையிலயோ இங்க தங்கிட்டு போறதுக்காக எல்லாம் வரல. அவளுக்கு உரிமையான அவளோட குழந்தையதான் பார்க்க வந்திருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வரது தானே பிடிக்கல? சரி, என் தங்கச்சிக்கு எப்பெல்லாம் அவ குழந்தைய பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்களே ஒரு பொதுவான இடத்துக்கோ இல்ல எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போங்க. அவ குழந்தைய வச்சிருந்து அப்புறம் கொடுப்பா. அப்புறம் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. எது? குழந்தைய உங்க வீட்டுல விடணுமா? எதுக்கு? அப்புறமா என்கிட்ட இருந்து என் குழந்தைய மொத்தமா பிரிக்கிறதுக்கா? உங்களை எல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. நீங்க எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு பேசுவீங்க, நாளைக்கு ஒண்ணுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் நம்பி என் குழந்தைய என்னால கொடுக்க முடியாது. இல்ல விக்னேஷ், எனக்கு புரியல. நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா படுதா? தேவியும் இங்க வரக்கூடாது, குழந்தையும் எங்க வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னா அப்புறம் தேவி குழந்தைய எப்படி பாப்பா? ஏய், அவ குழந்தைய பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ என்னடா எங்க வச்சு பாக்குறதுன்னு கேட்டுட்டு இருக்க? இப்ப இல்ல, இதுக்கப்புறம் எப்பவுமே அவ என் பேரனை பார்க்க வரக்கூடாது. வந்தாலும் நான் விட மாட்டேன். என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காத. அக்கா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா இவங்க எப்படி பேசுறாங்கன்னு? இவங்க கிட்ட எல்லாம் குழந்தைய கொடுத்திருக்கவே கூடாதுக்கா. இந்த ஆளுக்காக யோசிச்சு என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிச்சு கொடுத்தீங்களே, இப்ப பாருங்க என் குழந்தைய ஏன் கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. தேவி, தேவி இங்க பாரு, அழாத. அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது, நான் பாத்துக்கிறேன், சரியா? ஏய், என்னடி பாப்ப? அதான் எங்க முடிவு சொல்லிட்டோம்ல, மரியாதையா வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புங்க. இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்னையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா? தேவைப்பட்டா அதையும் பண்ண வேண்டி. நீ நின்னுகிட்டு இருக்கிறது ஏன் வீடு. வெளியில போகலன்னா கழுத்தை பிடிச்சி விரட்டி அடிக்கவும் தயங்க மாட்டேன். உங்க வீடுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வார்த்தையை நீங்க பேசுறத கேட்டும் அமைதியா நிக்கிறேன். இல்லனா நீங்க சொன்னதை நான் செஞ்சு காட்டியிருப்பேன். இங்க பாருங்க, எங்க வந்து யார மிரட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க லிமிட்ட மீறி பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இவளை கூட்டு போயிட்டே இருங்க. பேசுங்க.
இதெல்லாம் எனக்கு தேவைதான். உங்களை நம்பி குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தேன் பாருங்க. அதுக்காக இந்த பேச்செல்லாம் எனக்கு அவசியம். குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா மனசு மாறிடுவீங்க, நீங்க பண்ண தப்பா உணர்ந்துருவீங்க நான் நினைச்சேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்களுக்காக யோசிக்கலனாலும் அந்த குழந்தைக்காக யோசிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு அதோட தாய் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் குழந்தைய உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஈகோ தான் பெருசு. குழந்தையோட வாழ்க்கையோ அதோட எதிர்காலமோ உங்களுக்கு முக்கியமே கிடையாது. அது முக்கியம்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. என்ன முக்கியம் நான் நினைக்கல. என்ன உங்க தங்கச்சி இல்லனா என்னால என் புள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியாதா? இவளை விட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள விட என் புள்ளைய நான் நல்லா வளர்ப்பேன். உங்களால ஆயுசுக்கும் அவனுக்கு கொடுக்க முடியாத வாழ்க்கையையும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் என்னால என் புள்ளைக்கு கொடுக்க முடியும். அதுக்கு யாரோட உதவி எனக்கு தேவை கிடையாது. உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனா ஒரு தாய் பாசத்தை உங்களால கொடுக்கவே முடியாது. நீங்க சொன்னதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்டது, ஆனா நான் சொன்னதெல்லாம் பாசம் சம்பந்தப்பட்டது. என் தங்கச்சி குழந்தைக்கு அவனோட அப்பாவோட பாசமும் அரவணைப்பும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா நீங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன் பாருங்க. நான் பண்ணது என்னோட முட்டாள்தனங்கிறதையும் நான் ஏமாந்துட்டேங்கிறதையும் நான் இப்போ ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கலனாலும் நீ ஒரு முட்டாள் தான். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நீங்க இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் என் தங்கச்சியும் அவ குழந்தையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. நான் பிரிக்கவும் விட மாட்டேன். என்னையும் என் பிள்ளையும் மீறி உன்னால என்னடி பண்ண முடியும்? நாங்க இருக்கிற வரைக்கும் என் பேர பிள்ளையோட நிழல கூட உங்களை நெருங்க விட மாட்டேன். ஆமா, என்ன தைரியத்துல இங்க வந்து சவால் விடுற? எந்த தைரியத்துல என் தங்கச்சி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து உங்க புள்ளை கிட்ட கொடுத்தனோ அதே தைரியத்துல தான் சொல்றேன். உங்க பிள்ளைக்காக யோசிச்சு குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க தெரிஞ்ச எனக்கு அதே குழந்தைய என் தங்கச்சிக்காக திரும்ப தூக்கிட்டு போக முடியும். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. பாத்தியாப்பா விக்னேஷ், இவளுக்கு எவ்வளவு திமிரு தெனா விட்டு இருந்தா நம்ம முன்னாடி நின்னுகிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போவேன்னு சொல்வா. ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னால முடிஞ்சா பண்ணிடி. ஒரே ஒரு போன் கால் தான். வீடு புகுந்து குழந்தைய திருட பார்த்தேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வர வச்சேன்னா 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. வர சொல்லுங்க, போலீஸ் தானே, தாராளமா வர சொல்லுங்க. அவங்க வரட்டும், இங்க நடந்த பிரச்சனையை விசாரிக்கட்டும். நானும் சொல்றேன், பெத்த தாய் கிட்ட இருந்து புள்ளைய பிரிக்க பாக்குறாங்க, குழந்தைய பார்க்க விடாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்கன்னு நானும் சொல்றேன். போலீஸ் யார் பக்கம் இருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தை பெத்த தாய் கிட்ட தான் இருக்கணும்னு சட்டமே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்படி சொல்லு கயல். இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னதான் புரியும்.